Redmi Note 12 ஸ்பீட் எடிஷன் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. இரு என்னப்பா சொல்ற? போகோவோட X5 Pro இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. ஓகேவா? லெட்ஸ் அன்பாக்ஸ். The usual Poco பாக்ஸை இங்க உங்களால பார்க்க முடியும். ரீட்டைல் யூனிட் இப்படி தான் இருக்கும். பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எங்கேயுமே பாத்தீங்கன்னா குறை வைக்கல. பாக்ஸ் ஓபன் பண்றப்ப எப்பயும் போல போன் இருந்தது, இதுக்கான கேஸ் இருந்தது, சிம் எஜெக்டர் இருந்தது, சில பேப்பர்ஸ் இருந்தது, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இருந்தது, அண்ட் சார்ஜிங் கேபிள் இருந்தது. சரி, நான் ஸ்டார்டிங்ல சொன்னால ஒரு மேட்டர், அதை வேணுங்கனே தான் சொன்னேன். ஏன்னா நிஜமாவே சைனால Redmi Note 12 ஸ்பீட் எடிஷன் லான்ச் ஆன அதே போன் தான் இங்க ரீபிராண்ட் பண்ணி Poco X5 Pro கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் இங்க இந்தியால லான்ச் பண்ண Redmi Note 12 ஓட அந்த டிசைனை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா டிட்டோவா இருக்கும் இந்த போக்கோவை தவிர. மிச்சபடி எந்த சைடு திருப்பி பார்த்தாலும் அதே போன் மாதிரி தான் இருக்கும். சோ ஒரே போன் ஆனா வேற பேர் லான்ச் ஆயிருக்கு எப்பயும் போல தான். பட் போக்கோவை பொறுத்தவரை இந்தியால பாத்தீங்க அப்படின்னா என்ன விலை வைக்கிறானோ அதுக்கேத்தாப்புல ஒரு நல்ல ஸ்பெக் கொடுப்பான். இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த Redmi Note 12 ஸ்பீட் எடிஷன் இல்ல Poco X5 Pro ரெண்டுலயும் இருக்கிற ஸ்பெக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல வரையில 6.67 இன்ச்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் POLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. நல்ல ஸ்மூத்தா இருக்கு. ட்ரூ 10-bit டிஸ்பிளே வேற, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. அதனால நெட்ஃபிளிக்ஸ்ல தான் படம் பார்க்கறப்ப கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சோ மீடியா கன்சப்ஷனுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி HDR10+ சப்போர்ட் இருக்கு. 500 nits பாத்தீங்க அப்படின்னா யூசுவலா நம்ம யூஸ் பண்றப்பயும் பீக் பிரைட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 900 nits வரையும் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல யூஸ் பண்றப்பயும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன கிளார் இருக்கு, நல்லா இருக்கு. எதுலயும் பெருசா குறை அப்படின்லாம் சொல்ல முடியல. 20,000 ரூபாய்க்குள்ள டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயும் சைடு மவுண்டட் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் தான், ஃபாஸ்டா தான் இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்டா தான் இருக்கு. ஆல்சோ 20,000 க்குள்ள இந்த SoC வந்து நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. Snapdragon 778G இந்த ப்ராசஸர் நிறைய போன்ல இருக்கு. ஆல்ரெடி நிறைய விஷயங்களை இத பத்தி நம்ம பேசியிருக்கோம். சோ கேமிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மிட் ரேஞ்ச்ல வந்து கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். 2 5G சிம் அட் அ டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். 7 5G பேண்ட் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. Airtel Jio ரெண்டு சிம் அட் அ டைம்ல போட்டு உங்க ஊர்ல 5G இருந்துச்சு அப்படின்னா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு என்ன காமெடியா இருக்கு அப்படின்னா இப்பதான் Infinix 2 நாளைக்கு முன்னாடி டேய் என்ன அடிச்சு பாறா இந்த பிரைஸ்க்குள்ள இந்த பெர்ஃபார்மன்ஸ் தருவியா அப்படின்ற அளவுக்கு ஒரு போன் லான்ச் பண்ணாங்க. இப்போ 20,000 ரூபாய்க்குள்ள வரும்னு நினைக்கிறேன். வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த போன் கேமிங்க்கும் சரி பர்ஃபார்மன்ஸ்க்கும் சரி நல்லா இருக்கும். அடுத்து இந்த போனோட பேட்டரி கேமரா பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த போன் ஒரு வகையில என்ன இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. கையில எடுத்தோன்னு அது ஒரு வெயிட்டுங்க 180 கிராம். கையில எடுக்கிறப்பே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போன் மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு கையிலாம் யூஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பரா பண்ணிருக்காங்க. டிசைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி Redmi Note 12 இருக்க மாதிரியே தான். குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா பேக்ல பிளாஸ்டிக் தான். 20,000 க்குள்ள எல்லா பிராண்டும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஓகே அக்செப்டபிள். சரி, வேற என்ன பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கேமரா நல்லா இருக்கு. கேமரானா சென்சார் மட்டும் கிடையாது. இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் என்ன சொன்னேன் 778G. சோ அதுல இருக்க ISP-ய கரெக்ட்டா எஃபெக்டிவா யூஸ் பண்ணிருக்காங்க. 108 மெகாபிக்சல் மெயின் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி யூஸ் பண்ணிருக்காங்க. 108 மெகாபிக்சல் அந்த மோட்ல எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா போன்ஸ் மாதிரி இதுலயும் டீடைல் சூப்பரா இருக்கு. பகல்ல பர்టిక్యులரா அந்த மூவ்மெண்ட்ல எடுக்கிற போட்டோலாம் பாத்தீங்கன்னா மிச்ச போன்ல நிறைய ஷேக் இருக்கும். இதுல பெருசா எனக்கு ஷேக் தெரியல. கலர்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பார்க்க போட்டோ பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அல்ட்ரா வைட் எப்பயும் போல ஓகேவா தான் இருக்கு. மேக்ரோ போட்டோஸ் ஓரளவு டீசென்ட்டா எடுத்துக்க முடியும். செல்ஃபி அப்படின்னு பார்க்கல ரொம்ப சூப்பர் அப்படினா சொல்ல முடியாது. ஓரளவு நல்ல செல்ஃபிஸ் எடுத்துக்க முடியும். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4K 30 fps ல வீடியோ எடுத்துக்கலாம். நம்ம கை நடுங்காம இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு ஸ்டேபிளா வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். நல்லா தான் இருக்கு. ஆனா 1080p 60 fps ல எடுக்கிறப்ப ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு. இன்னும் ஸ்டெபிலைசேஷன் வேணும் அப்படின்னா எப்பயும் போல ஸ்டெபிலைசேஷன் மோடும் கொடுத்திருக்காங்க. ஆனா அல்ட்ரா வைட் ஆங்கிள்ல உங்களால 1080p 30 fps ல மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். வீடியோ கிளாரிட்டியும் பாத்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற ரேஞ்சுக்கு மட்டும் தான் இருக்கும். ஏதோ போட்டோ எடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா சீஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா போட்டோ எடுக்கும். இது செல்ஃபி எடுக்கிற நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ வாய்ஸ் ஷட்டர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 960 fps ல உங்களால ஸ்லோ மோஷன்ல வீடியோ எடுத்துக்க முடியும். பட் கரெக்ட்டா கேப்சர் பண்றதா உங்களுக்கு டாஸ்க். இதுபடி பாத்தீங்கன்னா நைட் மோடு, போர்ட்ரேட் மோடு, vlogging மோடு, ஷார்ட் வீடியோ இந்த மாதிரி Redmi மொபைல்ல பாக்குற எல்லா ஃபீச்சர்ஸையும் இங்க உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் எல்லா போன் மாதிரி இதுலயும் 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ கண்டிப்பா ஒரு நாள் பேட்டரி லைஃப் தாங்கும். லைட் யூஸ் பண்றப்ப எப்பயும் போல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 நாள் தாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத தவிர ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. என்ன இயர்போன்ல மாட்டி கேட்க சொல்லுவாங்க அதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பீக்கர்லயும் கொடுத்திருக்காங்களாம்பா. சவுண்ட் கேட்டு பார்த்தேன் ஓரளவு நல்லாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி அண்டர் 20,000 ல பாத்தீங்கன்னா சில போன்ஸ்ல கொஞ்சம் டப்பா மாதிரிலாம் சவுண்ட் இருந்துச்சுல, அதை கம்பேர் பண்றப்ப இது நல்லா இருக்கு. சரி, எல்லாம் நல்லா கொடுத்திருக்காங்க. Android 13 இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா Android 12 தான் கொடுத்திருக்காங்க. MIUI 14 இருக்கு. Android 13 வரும். பட் கணக்கு காமிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு OS அப்டேட் தருவாங்களா, 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்சும் கொடுத்துருவாங்களா. சரி, ஆட்ஸ் இருக்கா ப்ளூடூத் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யூசுவலா போக்கோல ஆட்ஸ் வராது. ஆனா ப்ளூடூத் இருக்கு. இதெல்லாம் என்னென்ன ஆப்னே தெரியல. அந்த மாதிரி நிறைய கேம்ஸ், மோஜ், நெட்ஃபிளிக்ஸ் அது இது நிறைய கொடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் உங்களால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கும் ஏர் பிளாஸ்டர் இருக்கு, 3.5mm ஜாக் இருக்கு, IP53 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. சின்ன மழை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா தப்பிச்சுக்கிறோம். ஓகேவா? சோ இது எல்லாமே தான் இந்த போன்ல இருக்கு. இந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிக்கல. இதோட பிரைசிங் வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா 6128 8256 இன் கேஸ் அந்த 6GB வேரியன்ட் வந்து ஒரு 20-21,000 க்கு வந்தது. அதே மாதிரி
மாதிரி 21,000 ரூபாய்க்கு இந்த போனை வாங்கிக்கிற முடியும் பேங்க் ஆஃபர்ஸோட. ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 23,000 ரூபாய். போன் நல்ல போன் தான், ஆனா விலை கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கூட ஒரு 2,000 3,000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா கர்வ் டிஸ்பிளே வேணா கர்வ் டிஸ்பிளே போய்க்கலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா 870ல உங்களுக்கு போன்ஸ் கிடைக்கும். டிஃபரெண்டான டிசைன்ல ஒரு போன் வேணும் அப்படின்னா நத்திங் போன் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போன் அடுத்தடுத்து நிறைய இருக்கு. அதை கம்பேர் பண்றப்ப பிரைசிங் கொஞ்சம் அதிகம். மேபி ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல அண்டர் 20,000ல வருது, இல்ல பிரைஸ் டிராப் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபைனலா இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சார்பா எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற ஒரு டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த போன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ரெட்மி மாதிரி இருக்கா? யூஸ் பண்றதுக்கு MI 14 அதுவும் ரெட்மி மாதிரி தான் இருக்கு. இதுல பஞ்சாயத்து ஆகுது அப்படின்னா எங்க கொண்டு போய் சர்வீஸ் கொடுப்போம்? அதுவும் ரெட்மி சர்வீஸ் சென்டர், MI சர்வீஸ் சென்டர். ஈவன் சார்ஜர் கூட பாத்தீங்க அப்படின்னா MI ஓட தான். எல்லாமே ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வர்றப்ப ரெட்மிக்கும் இதுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல இந்த பேரை தவிர. சோ ஒரு போக்கோ போன் வச்சிருக்கோங்க, நான் ஒரு போக்கோ போன் யூசர் பா, எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு யூனிக்கா இந்த போன்ல இல்ல. ரீசெண்டா போக்கோ ரிலீஸ் பண்ண எந்த போன்லயுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு போக்கோ F1 வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெவல்யூஷனரியா OnePlus பாத்தீங்கன்னா சவாலுக்குலாம் கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி போன்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தவங்க ஏன் இந்த சில வருஷங்களா இந்த மாதிரி போன் லான்ச் பண்றாங்கன்னு தெரியல. இது வந்து ரீபிராண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் போன் கிடையாது. 2-3 வருஷமா நிறைய போன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பில்ட் பண்ணியிருந்தா கூட இப்போ ஒரு தனி இடத்துல வந்துட்டு இருப்பாங்க. இப்போ வர ஏன் இதை பண்ண மாட்டாங்கன்றது மட்டும் தான் எனக்கு புரியல. ஸோ போக்கோ யூசர்ஸ் நீங்களும் சொல்லுங்க எந்த அளவுக்கு இது உங்களுக்கும் ஃபீல் ஆகுது அப்படின்றத. நன்றி.